Good evening, பிள்ளைகள். Good evening, teacher. எப்படி ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டீங்களா? ஆமா teacher. ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாம் முடிஞ்சுதா? ஆமா teacher. ஓகே, அப்ப ஃப்ரீயா இருக்கிறீங்க. ஓகே. May I help you, teacher? May I help you? அதெல்லாம் போறோம். அப்ப மாறி மாறி ஒவ்வொரு ஆளும் டிவிஜன் இருக்கிற அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் மாறி மாறி ஒரு மதுரை வாசிச்சா மெட்டவ மீனா வாசிக்கலாம். அப்படி வாசிச்சு கொண்டு போங்க. நான் என்ன பிள்ளை இருங்கன்னா நான் சொல்லுவேன். சரியா? விந்துதன்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க மதுரில். May I help you? Mother, we need a kilo of beans, 500 grams of pumpkin, and a bundle of spinach. Okay. At all. I will get them. They are in the produce section. Produce. சொல்லுங்க. Produce section. Okay. Imesha வாசிங்க. Then. Thanks, Meena. Johan. Could you get a packet of flour and half a dozen eggs. Dozen அண்ணா என்னன்னு தெரியும் தானே? What is a dozen? சொல்லுங்க. dozen அண்ணா லிந்துன்னு தெரியாதா? dozen அண்ணா என்னண்டு? dozen அண்ணா 12. half a dozen அண்ணா எவ்வளவு? 6. Oh, 6. Oh, dozen அண்ணா 12. half a dozen அண்ணா 6. Okay. வாசிங்க லிந்துஜா. மாறி மாறி வாசிச்சுட்டு போங்க. Sure. Anything else? Else. Sure. Anything else? அது question mark. அப்ப அப்படி கேட்கணும். Sure. Anything else? வாசிங்க திருப்பி. Sure. Anything else? Right. Okay. வாசிங்கடா. Yes, sir. Carton of fresh milk. Carton. Yes, a carton of fresh milk. Okay. Fresh என்ன தெரியுமா? என்ன fresh? தெரியும் சார். என்ன? தெரியும் சார். தெரியும். என்ன சொல்லுங்க தமிழ்ல. புதுசுன்றதான் ஃப்ரெஷ்னா இப்ப எடுத்த மில்க். ஓகே வாசிங்க. and will you and while சொல்லுங்க. while you are there, get a tube of yogurt. tub டியூப்னா ஒரு ஈ இருக்கும் அதுல. டியூப் இல்ல, tub of yogurt. Okay. லிந்துஜா மேட்டவா சொல்லுங்க. Okay. I also need a box of colored pencil. Okay. Lindujan. Mother, those mangoes look fresh, yummy and juicy. Can we buy some? Great. Good. The question mark vadiya vandada. Metal. All right, but only 2, please. என்ன வாசிக்கிறீங்களா? All right, but only 2 please. Okay. Metal.
Mother, Mother, I could not I couldn't. Okay, could not. Okay. நீங்க இதண்டு வாசிக்கிறீங்க. Okay, could not find. find the pencil. Okay. Sindujan, Do the shop assistant, excuse me, where can I find a box of colored pencils? They are in the stationery section next to the cosmetic section. Okay. Stationery enda என்னன்னு தெரியுமா? Stationery section enda என்னன்னு தெரியுமா? தெரியுமா இல்லையா? Literature. Okay. Stationeries enda pencil, exercise books, அதுகள் எல்லாம் வச்சிருக்கிற பேனியல், அதுகள் வச்சிருக்கிறதான் ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். எழுதக்கூடிய சாமான்கள், பென்சில்ஸ், பேப்பர், புக்ஸ், எக்ஸசைஸ் புக்ஸ் வச்சிருக்கிறதான் ஸ்டேஷனரி செக்ஷன். ஓகே. காஸ்மெட்டிக் என்னன்னு தெரியுமோ? காஸ்மெட்டிக் செக்ஷன் என்னன்னு தெரியுமோ? அது நாங்கள் பவுடர், பெர்ஃப்யூம், லிப்ஸ்டிக், கைமை, இந்த கண்மை, அதுகள் எல்லாம் வைக்கிற இடம் தான் காஸ்மெட்டிக்னு சொல்றோம். அழகுபடுத்தும் சாதனை இருக்கின்றது தான் காஸ்மெட்டிக்னு சொல்றோம். சரியோ? விளங்கிச்சா? காஸ்மெட்டிக். ஓகே. வாசிங்க அடுத்த. Thanks. Me vegetable oil also. Okay. Okay. Bindujan? Sorry, it's out of stock. We have coconut oil. It's in aisle. சொல்லுங்க. Aisle 2. Okay. மாறன் என்ன சொல்லினோம்? Sorry, it's out of stock ண்டா என்ன? Out of stock ண்டா என்ன? இல்ல, எல்லாம் முடிஞ்சது. சரியோ? ஆனா கோகோனட் ஆயில் ஆயிலண்டா என்னன்னு தெரியுமா? இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, கடைக்கு போய்க்க அடுக்கி இருக்கும், ஒரு பக்கம் மற்ற பக்கம் 2 பக்கம் அடிக்கும், அந்த நடுவால போறதான் ஐலண்டு சொல்றோம். அந்த இடத்தை தான், அந்த நடுவில் இருக்கிற இடத்தை தான் ஐலண்டு சொல்றது. அப்ப ஐல் வந்து அதேமா 1 2 3 2 போட்டிருப்பினா, அப்ப எந்த ஐல்ல இருக்குன்னு அதான் சொல்றாரு அவர். இட்ஸ் இன் ஐல் 2, 2ல இருக்குன்னு சொல்லினார். ஓகே. அடுத்த. Thank you. Well, that is all. Let's go to the stop it. Thank you. அது full stop. சரியோ? Well, that's all. அதுலயும் full stop இருக்கு. Period இருக்கு. Period. Let's go to the checkout counter. Okay. திருப்பி வாசிங்கடா. Thank you. Well, that is all. Let's go to the check counter. Checkout counter. Okay. செக் அவுட் கவுண்டர் என்ன? இது நீங்க போய் காசு கட்டி இதுன்றதான் செக் அவுட் கவுண்டர். சாமான்களை போட்டு காசை கட்டுற இடம் தான் செக் அவுட் கவுண்டர்னு சொல்றது, கவுண்டர்னு சொல்றது. ஓகே. வாசிங்கடா. Good afternoon, madam. How would you like to pay? Oh, how would you like to pay? Okay. Mother? In cash. In cash. In cash and என்ன? In cash and என்ன? செக் கொடுக்க போறாவா? காசு கொடுக்க போறா. காசு. ஓகே. That will be. Yeah, that will be 890 rupees. That's right. Good. Okay. Metal. You are. Here. You are. Yeah, here you are. Lindujan? Thank you. Have a lovely day. Thanks, you too. Thanks, you too. Okay. ஏதாவது ஒன்று தெரியாட்டி, ஒரு சொல்லு விளங்காட்டி அதை தெரியாட்டி அதை உங்களோட நோட் புக்ல எழுதி அதை கேட்கலாம். என்னட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியோ? கவனிங்க, இந்த கொமா இது கேட்க வாய்ஸ கொஞ்சம் இதாண்டு, பீரியட் இருக்கு, பீரியட்னா ஃபுல் ஸ்டாப், பீரியட் கேட்க
வாய்ஸை நிறுத்த வேணும். சரியோ? கேள்வி இந்த குறியீடு கேட்க அது கேள்வி மாதிரி வாசிக்க வேணும். சரியோ? நான் இப்ப வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. We need a kilo of beans, 500 grams of pumpkin, and a bundle of spinach. Spinach. சரியா? ஸ்பினாஷ் என்னன்னு தெரியுமா? என்ன மரக்கறி இது? கீரை. கீரை. சரியோ? ஸ்பினாஷ் வந்து கீரை. I'll get them. They are in the produce section. Produce என்ன? Produce section என்ன? Produce என்ன தெரியுமா? நான் அப்ப சொல்ல இல்ல. Produce என்னன்னு தெரியுமா? அத விளையிற சாமான்கள். இப்ப கீரை விளையிற சாமான், அது மாதிரி மரக்கறி எல்லாம் விளையிற சாமான். விளையிற சாமான்கள் வந்து ப்ரொடியூஸ் சொல்றது. நிலத்துல ப்ரொடியூஸ் பண்ற சாமான்களை தான் ப்ரொடியூஸ் செக்ஷன் சொல்லிடலாம். சரியோ? Thanks, Meena. Thanks, Meena. Johan, could you get a packet of flour and half a dozen eggs? Flour என்ன தெரியுமா? FLOUR. மெட்ட ஃபிளவர் என்ன ஸ்பெல் பண்றது தெரியுமோ? மெட்ட ஃபிளவருக்கு என்ன தமிழ் சொல்லுங்க? என்ன ஒரு ஃபிளவர் இருக்கு இல்ல, அது என்ன தமிழ்? இதுமா FLOWER. அது என்னது? என்ன? பூக்கள். அது சொல்றதுக்கு கஷ்டப்படுறீங்க. ஓகே. Yes, a carton of fresh milk. Oh, and while you're there, get a tub of yogurt too. Tub banda இந்த பிளாஸ்டிக் டப்ஸ் இருக்குல்ல, சின்ன பெட்டியல் மாதிரி பிளாஸ்டிக், அதுல இருக்கிறதான் டப் சொல்றோம். யோகட் வந்து அதுல வருது. யோகட் சின்ன இதுலயும் இருக்கும், பெரிய இதுலயும் இருக்கும். யோகட் என்னன்னு தெரியும் தானே? வாட் இஸ் யோகட்? யோகட் என்ன தெரியாதா? தயிர். தயிர் என்னன்னு தெரியும் தானே? ஓ, இப்ப பேட்டிகளோட எல்லாம் தயிர் வந்து முட்டியில சட்டியில வரும், அப்படின்னு வரும். ஆனால் இங்க grocery ஸ்டோர்ஸ்ல வைக்கிற வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் வச்சிருப்பேன். பிளாஸ்டிக் டப் சொல்றது. ஓகே ஓகே. I also need a box of colored pencils. Colored என்ன தமிழ்ல சொல்லுங்க? Colored என்ன? கலர். கலர் என்ன? கலர் என்ன தெரியாதா? நிறங்கள். அப்ப கலர்ட் பென்சில்ஸ் வித்தியாசமான நிறமுள்ள பென்சில் தான். ஓ, நாங்க வழக்கமா எழுதுற பென்சில் அதுக்கு கலர் இல்லை, ஆனால் அது லெட் பென்சில். ஆனா கலர் பென்சில் இப்ப நீங்க ஏதாவது இப்ப இந்த செஞ்சானே வரைகிறார், அவருதான் நிறைய கலர் பென்சில்ஸ் வச்சிருப்பார். விந்துஜன். ஓகே. Mother, those mangoes look fresh, yummy and juicy. Can we buy some? Okay. Fresh anda என்னன்னு தெரியும். Yummy anda என்ன? சுவை. சொல்லுங்க. கேட்க என்ன? சுவை. ஓ, சுவை. ஓ, ஓகே. சுவை இல்லை. Yummy anda நல்ல விருப்பமான சுவை இல்லை. Juicy anda நல்ல நல்ல இந்த ஜூஸ் இருக்குது. நல்ல என்ன சொல்றது தமிழ்ல சொல்லுங்க? ஜூஸ் என்ன? பானம். ஓ, பானம் மாதிரி. அது நல்ல இந்த ஒழுக வரும், ஒழுகி கொண்டிருக்கும் அதை சாப்பிட. Can we buy some? Okay. All right. But only 2 please. அப்போ தாய் என்ன சொல்றா? Only 2. 2 மட்டும்தான் வாங்கலாம். Mother, I couldn't find the pencils. To the shop assistant. அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கணும். Excuse me, where can I find a box of colored pencils? அவர்கிட்ட கேட்டோன்னா, they are in the stationery section. Stationery என்னன்னு சொன்னான்னு சொல்லுங்க. என்ன? எழுதுற பொருட்கள், எக்ஸசைஸ் புக்ஸ் இதெல்லாம் இருக்கிற இடம். ஓ, இருக்கிறதான் stationery section. Next to the cosmetic section. Cosmetic என்னன்னு சொன்னான்? அழகு சாதனைகள்.
அழகு சாதனைகள் வைத்திருக்கும் இடம். லிப்ஸ்டிக், கண்மை, மற்றது டை, இதுகள் எல்லாம் வச்சிருக்கிற இடம். சரியோ? தேங்க்ஸ். We need vegetable oil also. Sorry, it's out of stock. We have coconut oil. It's in aisle 2. Island என்னன்னு சொன்ன நான்? Aisle. என்னன்னு சொன்ன நான்? சொல்லுங்கடா. ஐலண்டா என்ன? சொல்லுங்க பாப்போம். ஐலண்டா என்ன? இப்ப நீங்க கடைக்கு, உங்களோட கடையில என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கடைக்கு போனேன்னா 2 பக்கத்துலயும் சாமான் அடுக்கி இருக்கும். ஒரு பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பக்கத்துல அடுக்கும், லெப்ட் ஹேண்ட் சைட்ல இன்னும் ஒரு வேற சாமான்கள் அடுக்கி இருக்கும். நடுவுல ஒரு பாதை இருக்கு. அப்ப அந்த பாதையை அதைத்தான் சொல்றது ஐலண்ட். அந்த இடத்துக்குள்ளால போகைக்குதான் நாங்க ஐலண்ட் சொல்றோம். அப்ப கடையில அநேகமா முதலாவது ஆயில், ஃபர்ஸ்ட் ஆயில், செகண்ட் ஆயில், தேர்ட் ஆயில்ண்டு போட்டிருக்கோம். அப்ப தச்சையெல்லாம் நாங்க போய் இந்த அசிஸ்டண்ட கேட்டேன். அவர் சொல்றார் 3ஆம் ஆயில்ல இருப்பேன், அல்ல 2ஆம் ஆயில்ல இருப்பேன். அப்ப அந்த லேஸ் உங்களுக்கு போய் வாங்குறது. ஓகே, தேங்க்யூ. வெல், that's all. Let's go to the checkout counter. அப்ப checkout counterக்கு போயிடும். கொண்டு போய் சாமான்களை வச்சு கேஷ பே பண்ண போயிடும். Good afternoon, madam. How would you like to pay? அவ கேட்கிறா, கேஷியர் கேட்கிறா, எப்படி நீங்க காசை கொடுக்க போறீங்களா, அல்லது உங்களோட கார்டை கொடுக்க போறீங்களா, அல்லது செக்க கொடுக்க போறீங்களான்னு கேட்கிறா. In cash. That will be 890 rupees. Here you are. Thank you. Have a lovely day. Thanks. You too. அப்ப thank you, have a lovely day என்றா நீங்களும் சொல்லணும். Thanks, you too. உங்களுக்கும் நாங்கள் உங்களையும் விஷ் பண்றோம். ஃபர்ஸ்ட் லைன்ல மத சொல்றதுல ஃபர்ஸ்ட் லைன்ல ஏதாவது இருக்கும் உங்களுக்கு தெரியாத சொற்கள்? எல்லாம் தெரியுமா? ஓகே. செகண்ட் லைன் பண்டில் என்ன? பண்டில் ஒரு கட்டிடுச்சு. கட்டிக்காரன். ஓகே. தேர்ட் லைன் தெரியும் தானே? ப்ரொடியூசர் என்னன்னு சொன்னா? ப்ரொடியூஸ் என்னன்னு சொன்னா? விளையும் பொருட்கள். விளையும் பொருட்கள். That's right. விளையும் பொருட்கள். ஓகே. அடுத்த லைன் மத சொல்றா, அதுல என்ன இருக்கோ? தேங்க்ஸ் மீனா. அந்த வசனத்துல எல்லாம் தெரியுமோ? அடுத்த வசனம், star and half a dozen eggs. Anything அண்டா என்ன? எல்லாமே. Anything, எல்லாமே. வேறு எல்லாம் தேவையுண்டதான். Anything else? இதை விட வேறு என்ன? ஓகே. அடுத்த லைன், எஸ் காட்டன். என்ன சொன்னாங்க? காட்டன் ஆஃப் ஃப்ரெஷ் மில்க். காட்டன் அண்டா என்ன? காட்டன் அது தெரியுமோ? தெரியாயிடுச்சு. உங்களுக்கு மில்க் என்ன மாதிரி வாருதாங்க? போத்துல வாருதா அல்லது பாக்ஸ்ல? கேக்கல. என்ன பாக்ஸ்லயா வார? பாட்டில்ல வார. இங்க வந்து எங்களுக்கு பாக்ஸ்ல பேப்பர் பாக்ஸ்ல தான் வாருது. சரியோ? பாட்டில்ல வார இல்ல. அப்ப அதைத்தான் காட்டன் சொல்றது. விளங்கிச்சா? பாட்டில் காட்டன் வந்து இட்ஸ் a box. அதுக்கு பிறகு வேற வசனங்கள் என்னன்னு தெரியாம இருக்கோ? ஓகே. அடுத்தது, ஓகே, I also need a box of colored pencils. அது தெரியுமே எல்லாம்? ஓகே. Mother, those mangoes look fresh, yummy and juicy. Can we buy some? அதுல என்ன இருக்கோ? ஃப்ரெஷ். நீங்க என்ன சொன்னீங்க? ஃப்ரெஷ்க்கு சுத்தம். என்ன? புதிய. புதிய. இப்ப
ஃப்ரெஷ்ஷா இப்ப ஆஞ்சு கொண்டு வந்ததுதான் ஃப்ரெஷ். இப்ப உடனடியா கொண்டு வர்றதுதான் ஃப்ரெஷ் சொல்லுவோம். சரியா? ஆல் ரைட், பட் only 2 please. ஓகே. மதர், ஐ couldn't find the pencils. அதுல என்ன இருக்கோ? இல்ல. ஓகே. அசிஸ்டன்ட் யாருன்னு தெரியுமா? அசிஸ்டன்ட் என்ன? வேலை ஆட்கள் ஒரு ஆள் மறிச்சா. ஓ, உதவி செய்யறவர். அங்க உதவி செய்யறது அசிஸ்டன்ட்னா ஒரு உதவி செய்யற ஆள். ஓகே. மற்றது பாருங்க, ஷாப் அசிஸ்டன்ட். they are in the stationery section next to the cosmetic. அது சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியுமா? தேங்க்ஸ், he need vegetable oil also. அதுல என்ன இருக்கோ? இல்ல, சாரி, இட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸ்டாக் கண்டா என்ன? அவுட் ஆஃப் ஸ்டாக் கண்டா என்ன? அந்த பொருட்கள் நிறைய உள்ளாயிடுச்சு. ஓ, ஸ்டாக் கண்டா சேர்த்து வைக்கிற இடத்துல அது இல்ல. நார்மலா எல்லாம் ஸ்டாக் பண்ணி வைப்பினா, இந்த வர்ற சாமான்களை எல்லாம் ஒரு 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 அறையில எல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறது, அதைத்தான் ஸ்டாக். சேர்த்து வைக்கிறதான் ஸ்டாக் பண்ணி சொல்றேன். ஆனால் அங்க அது ஸ்டாக்ல இல்ல. சரியோ? சேர்த்து வைக்கிற இடத்துல இல்ல. ஆனா we have coconut oil. ஆயிலண்டா என்னன்னு சொன்னான்? என்னன்னு சொன்னான் ஆயில்? சொல்லுங்க. ரெண்டு பக்கத்துல இருக்க நடுவத்தான் ஐலண்ட் சொல்ற. தேங்க்யூ. வெல், தட்ஸ் ஆல். லெட்ஸ் கோ டு த செக் அவுட் கவுண்டர். செக் அவுட் என்றால் என்ன? செக் அவுட் என்றா என்ன? செக் அவுட் காசு கொடுக்கிற இடம். உங்களை பார்த்து உங்களை வழியால அனுப்பக்கூடிய இதா. நீங்க காசு கொடுக்காம அங்க வெளிக்கிடையினாங்க. செக் அவுட் என்று சொல்ற அந்த இடம் தான். ஓகே. குட் ஆஃப்டர்நூன் மேடம், ஹவு வுட் யூ லைக் டு பே? அது தெரியும் என்ன? சரியோ? இன் கேஷ். இப்ப காசா கொடுக்க போறீங்க. எத்தனை ரூபா கொடுக்க போறீங்க? 819 rupees. Okay, 90 rupees. Here you are. Thank you. Have a lovely day. Thanks. You too. விளங்கிச்சு தானே எல்லாம்? இப்ப நீங்க வாசிச்ச அந்த இதுல முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது யோகன் வரைக்கும் நீங்க தமிழ்ல எழுதுவீங்களோ? லிந்துஜன் வாசிங்கோ. எங்களுக்கு வேண்டும் 1 கிலோ போஞ்சும் 500 கிராம் பட்டக்காய் மற்றும் 1 கட்டு கீரையும். ஓ, நீங்க அந்த அதுலயே தொடங்குறீங்கடா. தமிழ்ல எழுதிக்க அந்த we need முதல் போட வேண்டிய அவசியம் இல்லை. லிந்துதன் திருப்பி வாசிங்கடா. நமக்கு வேண்டும் 1 கிலோ போஞ்சும் 500 கிராம் பட்டக்காய் மற்றும் 1 கட்டு கீரை. இப்ப நாங்க தமிழ்ல எழுதிக்க மற்ற மாதிரி வரும். சரியோ? நேரடியா அதுல தொடங்க மாட்டீங்க. எனக்கு 1 கட்டு கீரையும் 500 கிராம் வட்டக்காயும் மற்றது 1 கிலோ அவரைக்காயும் எங்களுக்கு தேவை. அப்ப மற்ற மாதிரி தான் வருது. நீங்க எங்களுக்கு தேவை என்று சொல்லி தொடங்காமல் மற்றதுல இருந்தான் வரும். சரியோ? எங்களுக்கு 1 கட்டு கீரையும் 500 கிராம் வட்டக்காயும் 1 கிலோ போஞ்சியும் அல்ல அவரைக்காயும் தேவை என்றதான் நீங்கள் அப்படித்தான் எழுதுவீங்க தமிழ்ல எழுதி. அவ்வளவு உங்களுக்கு தேவையான அந்த மற்ற மாதிரி தான் வரும். அந்த முதல்ல இருந்து தொடங்க தேவையில்லை. நீங்க மாற்றித்தான் அமைக்க வேணும் தமிழ்ல எழுதி. வாசிங்கடா. எங்களுக்கு வேண்டும் 1 கட்டு கீரை மற்றும் 500 கிராம் பூசணிக்காவும் 1 கிலோ அவரையும். இப்ப உங்களுக்கு வேணுமெல்லாம் நீ தொடங்குறீங்க. சரியா? நான் என்ன சொன்னா மற்ற மாதிரி எழுத சொல்லி. சரியோ? 1 கட்டு அவரையும் மற்றது 500 கிராம் பூசணியும்
பூசணிக்காய் இல்லையே என்ன பூசணிக்காயா? ஓ, அண்ட் 1 கிலோ போஞ்சியும் அவரையும் எங்களுக்கு தேவை. அப்ப எங்களுக்கு தேவை கடைசியா தான் வருது. ஓகே டீச்சர். மற்றத வாசிங்க பாப்போம். மற்றத வாசி எழுதுங்க பாப்போம். ஒரு வசனம் தான் இருக்கு. I'll get them. They are in the produce section. Produce என்னன்னு தெரியும். விளையும் பொருள் பகுதியில் இருந்து நான் அதை எடுத்து வரேன். ஓகே, கட்டிக்காரன் யார் எழுதினாரு? பிந்துஜன். ஓகே, தட்ஸ் கிரேட். ஓகே, மற்றவை எழுதிட்டீங்களோ? மற்றவை ஒன்னும் சொல்ல. நன்றி மீனா. ஓகே, யோகான் நீங்கள். என்ன என்ன என்ன? நன்றி மீனா. ஓ, யோகான் நீங்கள். அதைத்தான் மாத்தி எழுதணும். ஏன்னா அது ஒரு வசனம். தேங்க்ஸ் மீனா சரி, நன்றி மீனா அது சரி. ஏன்னா அது ஷார்ட்டா இருக்கு, குறுகிய ஒரு இது, அது சரி. ஆனா மற்றதான் நீங்க மாற்றி எழுதணும். என்னென்ன எழுதுவீங்க? எழுதிட்டேன். சொல்லுங்க. நன்றி மீனா. அரை தட்டு முட்டையும் 1 பொதி மாவும் நீங்கள் எடுக்க வேண்டும் யோகான். ஓகே, தட்ஸ் குட். எடுக்க வேணுமா எடுக்கலாமா? could you? யோகான். ஓகே சார். ஒரு கட்டு கீரையும் சரி சரி சொல்லுங்க. 1 கட்டு கீரையும் 500 கிராம் பூசணிக்காயும் 1 கிலோ அவரையும் எங்களுக்கு வேண்டும். ஓகே, குட். ஓகே, மற்றவா மிச்சம் எழுதினா அதை வாசிங்க. விளையும் பொருள் பகுதியில் அது இருக்கிறது, நான் இருக்கிறேன். ஓகே, அது சரி. நன்றி மீனா. அரை டசன் முட்டையையும் 1 பொதி மாவையும் நீங்கள் எடுங்கள் யோகான். நீங்கள் எடுக்க முடியுமா யோகான்? ஓகே, தட்ஸ் ரைட். ஓகே, குட். 1 கட்டு கீரையும் 500 கிராம் பூசணியும் 1 கிலோ அவரையும் நமக்கு வேண்டும். ஓகே, யா, குட். மற்றது விளையும் பகுதியில் இது இருக்கிறது, நான் எடுக்க வரேன். திருப்பி வாசிங்கடா. விளையும் பகுதியில் பொருள் இது நான் எடுக்கிறேன். விளையும் பகுதியில் இது இருக்கிறது, நான் இது எடுத்து வரேன். நான் எடுக்கிறேன். அவை எடுக்கிறேன். ஓ, நான் எடுக்கிறேன். சரி, மற்றது they are in the produce section. விளையும் பகுதியில் அது உள்ளன, அவை உள்ளன. ஓகே, அவை உள்ளன. ஓ, ஓகே, அவை விளையும் பகுதியில் உள்ளன. சரி, ஓகே. நீங்க அந்த மிச்ச இத நீங்க தமிழ் படுத்தி எழுதுங்க. உங்களுக்கு அனுப்பலாமன்னா அனுப்பி விடுங்க. எனக்கு தமிழ் படுத்தி எழுதி அனுப்பினீங்க தானே, அதே மாதிரி தமிழ் எழுதி நீங்க எனக்கு அனுப்பினீங்கன்னா நான் அதை பார்த்து திருத்தம் செய்யலாம். அதுதான் நல்லது. நீங்க அதை பழகி கொள்ளணும் நேரத்துக்கு. நாளைக்கு உங்களுக்கு ஹாலிடே, இதை செய்யலாம். இதை செய்து அனுப்பி விட்டீங்கன்னா
திங்கட்கிழமைக்குள்ள அனுப்பினீங்களா நான் அதை பார்த்து அதுல திருத்தம் இருந்தால் நான் உங்களுக்கு அதுல எழுதுவேன். சரியா? ஓகே Okay, teacher. ஓகே ஓகே பாய். Thank you, teacher. Thank you, teacher. வெல்கம் Bye, teacher. பாய்.